Morning students, today now we are discussing about third chapter reproductive health la birth control method. Birth control method la enna method appadina barrier method. Okay, last video பார்த்தோம் natural method பார்த்தோம். Today now we are discussing about barrier methods. Sir, barrier அப்படினா என்ன மீனிங்? prevention, தடுப்பு. எதை சார் prevent பண்ணுது அப்படினா இங்க ஒரே லைன், that is it can prevent sperm and egg. ஸ்போமும் எக்கும் ஃபியூசன் ஆகாமல், ஓகே, மீட் பண்ணாமல் தடுத்து நிறுத்துவதுதான் யாருடைய வேலைனா அந்த barriers உடைய வேலை. ஓகே, ஒரே லைன், prevent meeting. மீட்டிங் ஆஃப் ஸ்போம் அண்ட் எக். சரிப்பா, இப்போ இது ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்றத பிரிவென்ட் பண்ணிட்டா என்ன பிரிவென்ட் ஆயிரும்? அங்க ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. Fertilization is not occur. What is fertilization? When the fusion of male and female gamete is called zygote. In the process is called fertilization. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஸ்போமையும் எக்கையும் இணையாமல் கட் பண்ணிட்டோம். அதனால ஃபெர்டிலைசேஷன் நடக்கல. ஓகே, இப்போ what are the methods can involved in barrier methods? barrier methodல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதுல மெயினா ஒரு 3 மெத்தட் மட்டும் இந்த வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து ரிமைனிங் இருக்கறத பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கெமிக்கல் barrier. ஒன்னு கெமிக்கல் barriers. ஓகே, ரெண்டாவது மெக்கானிக்கல் பேரியர்ஸ் இருக்கு, ஹார்மோனல் பேரியர்ஸ் இருக்கு, இன்ட்ரா யூட்டிரன் டிவைஸ், இது மாதிரி 4 இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கெமிக்கல் பேரியர்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேப்பா, இப்போ கெமிக்கல் பேரியர், இங்க கெமிக்கல் ஆக்டஸ் ஏஜென்ட். கெமிக்கல் என்னவாக செயல்படுகிறது அப்படின்னா ஏஜெண்டா செயல்படுது. தட் இஸ் எ காஸ்டிவ் ஏஜென்ட். ஓகே, எதை சார் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இன்ஆக்டிவேட் ஸ்பெர்ம் இந்த வெஜினா. அப்படியே ஒரு ஏஜெண்டா செயல்படுது. என்னவா செயல்படுது? இது வந்து பாருங்க இன்ஆக்டிவேட். எதை இன்ஆக்டிவேட் பண்ணுது? ஸ்பெர்ம் எங்க போகாம, வெஜினாக்குள்ள போகாம. இப்போ என்னன்னா கெமிக்கல் பேரியர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா ஃபோமிங் டேப்லெட். ஃபோமிங் தட் இஸ் நுரைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நுரைத்தல். அப்ப நுரையை உருவாக்கக்கூடிய மாத்திரைகள். அதே மாதிரி 2 மெல்டிங், மெல்டிங் டேப்லெட். அதாவது மெல்டிங் அப்படின்னா உள்ள உருகக்கூடிய, ஓகே, அப்ப உருகக்கூடிய மாத்திரைகள் பயன்படுத்துறது. அதே மாதிரி ஜெல்லிஸ், ஜெல்லிஸ், ஜெல்லிஸ் அப்படின்னாவே என்னது? ஜெல். ஓகே, அதாவது மேக்ஸிமம் பாருங்க கலிமு பாருங்கள், மேக்ஸிமம் ஜெல் லைக் அப்பியரன்ஸ். ஓகே, அதே மாதிரி கிரீம்ஸ். சரி, இவங்க எல்லாமே யார் சார் அப்படின்னு? காஸ்டிவ் ஏஜென்ட். தட் இஸ் எ கெமிக்கல் ஏஜென்ட். தட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா காஸ்டிவ் ஏஜென்ட். தட் இஸ் எ கெமிக்கல் ஏஜென்ட். இவங்க எல்லாமே என்ன சார் அப்படின்னு கேட்டா கெமிக்கல் ஏஜென்ட். ஓகே, சரிப்பா. இப்போ இந்த கெமிக்கல் ஏஜென்டோடைய வேலை என்ன? இன்ஆக்டிவேட் பண்ணும். எதை இன்ஆக்டிவேட் பண்ணது? ஸ்பெர்ம். தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் பேரியர் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோ, செகண்ட் மெக்கானிக்கல். இப்போ மெக்கானிக்கல் பேரியர்ல என்ன சார் யூஸ் பண்றாங்க? மெயினா காண்டம் யூஸ் பண்றாங்க. What is condom? Okay, condom means one of the mechanical barrier. There is a sheath layer. It can using for male and female. Okay, ஒரே லைன் தான். Male and female wear. எதா சார் அப்படின்னா condom. That is a single. That is வந்து பாத்தா sheath. Sheath means layer.
ஓகே, மேல் எங்க சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா பெனிஸ். பெனிஸை கவர் பண்ண இருக்கக்கூடிய ஒரு லேயருக்கு என்ன பேர் அப்படின்னா காண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீமேல் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா வெஜினா சர்விக்ஸ் ரீஜனை கவர் பண்ணக்கூடிய ஒரு லேயர். இதெல்லாம் எப்ப சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் பிஃபோர் காய்டஸ். கலவின்னு சொல்லுவாங்க, இனப்பெருக்கம், இன்டர்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இனப்பெருக்கம் செய்வதற்கு முன்னால் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லேயர், ஒரு சீத்துக்கு பேர் தான் காண்டம். மேல் எதை வியரிங் பண்றாங்க அப்படின்னா there is a penis. ஃபீமேல் என்ன பண்றாங்க, எதை கவர் பண்ணிக்கிறாங்க, வெஜினாவையும் சர்விக்ஸையும் கவர் பண்ணிக்கிறாங்க. எப்படான்னு கேட்டா ஜஸ்ட் பிஃபோர் காய்டஸ், கலவிக்கு முன்னால, இனப்பெருக்கம் செய்வதற்கு முன்னால. இது உனக்கு என்ன பண்ணுது சார், prevent ejaculation of semen. ejaculation of என்ன சார் அப்படின்னா செமன் வெளியேறதை என்ன பண்ணும், prevent பண்ணிடும். எதுல, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்ல. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்ல ஓகே, செமன் வெளியேறுவது தடுத்து நிறுத்தப்படும். இப்ப the condom can use only one time மட்டும் தான் யூஸ் பண்ணணும். தட் இஸ் அது பேரே யூஸ் அண்ட் த்ரோ தான். only once can using for condom. okay, then the condom can safeguard. யாருக்கு சேஃப்கார்டா இருக்குன்னா நிறைய டிசீஸ். அப்ப எந்தெந்த டிசீஸ்க்கு அப்படின்னு கேட்டா ஒன்னு எய்ட்ஸ், ரெண்டு எஸ்டிடி செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பால்வினை நோய்களையும் அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், இது ரெண்டையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு லேயர் தட் இஸ் காண்டம். ஓகே, யாரா கேக்குறாங்க, the condom can preventing STD and AIDS. okay, then the condom is made up of. சரி, எதால சார் உருவாக்கப்பட்டது, பாலியூரித்தேன். பாலியூரித்தேன் அப்படிங்கிற ஒரு லேட்டக்ஸ். ஓகேவா, தட் இஸ் வந்து பார்த்தா அப்படின்னா பாலியூரித்தேன் அப்படிங்கிற ஒரு லேட்டக்ஸால் உருவாக்கப்பட்டதுதான் காண்டம். அதே மாதிரி lamb skin, ஆட்டுக்குட்டியுடைய தோல் இருக்கு இல்லையா, ஆட்டுக்குட்டியுடைய தோல், செம்மறியாட்டுடைய தோல், lamb skin. அப்ப இதால உருவாக்கப்பட்டது எது சார் அப்படின்னு கேட்டா காண்டம். ஈஸியா ஒரு ஒன் மார்க் क्वेश्चन. The condom is made up of polyurethane latex or lamb skin. okay, then that's all. இது ஒரு சைடு. then next diaphragm, cervical cap and walnut stone இருக்கு. diaphragm, cervical cap கேள்விப்பட்டிருக்கியா, diaphragm ஒன்னு இருக்கு, cervical cup, cervical cup. okay, then walnuts or walnuts அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, திரை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலவி கால்வாயை மூடக்கூடிய ஒரு கப், மூடி, இது மறைப்பு திரை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். VAULTS வால்ஸ், மறைப்பு திரை. சரி, இதெல்லாம் எதுக்கு சார் யூஸ் பண்றாங்க, இதுவும் ஏதாவது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ரப்பர் தான். இட் கேன் மேட் அப் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவேன், that is a rubber. but diaphragm, cervical cup and walls can using ஏதாவது மேட் அப் பண்ணிருக்காங்க அப்படின்னா that is a rubber. ஓகே, இது எங்க சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்ல. இதுவும் பிஃபோர் எப்ப சார் அப்படின்னு கேட்டா காய்டஸ் இனப்பெருக்கம் செய்வதற்கு முன்னால் யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு. இது எதை கவர் பண்றாங்க அப்படின்னு கேட்டா மேக்ஸிமம் சொல்லுவோம் அங்க இருக்கக்கூடிய சர்விக்ஸ். ஓகே, அப்ப சர்விக்ஸ் என்ன பண்றோம், கவர் பண்றோம். அப்ப இதனால prevents sperm from எங்க entering the uterus. அப்ப யூட்டிரஸ்க்கு போகாமல் என்ன பண்ணும், தடுத்து நிறுத்தப்படும். ஓகே, then hormonal period. C,
ஹார்மோனல். இங்க ஹார்மோன் ஆக்ட் அஸ் பேரியர். ஹார்மோன்களை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? பிரிவென்ட் பண்ணலாம். இப்ப என்னென்ன ஹார்மோன் பேரியர் சொல்லலாம் சார்? இப்ப ஹார்மோன் பேரியருடைய வேலை பிரிவென்ட் ஓவலேஷன். Ovulation என்ன meaning? The matured egg released from the Graafian follicle or ovary. ஓவரிய போய் ஸ்டாப் பண்ணிடும். அப்போ ஓவரியில இருந்து முட்டை வெளியேறாமல் தடுத்து நிறுத்துவது யார் அப்படின்னா ஹார்மோனல் பேரியர், ஹார்மோன். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, ஹார்மோனுடைய வேலை பிரிவென்ட் ஓவலேஷன். எக்க விடுபடாமல் அப்படியே ஓவரியிலே வச்சுக்கோம். பிரிவென்ட் ஓவலேஷன். அது மட்டும் இல்லாம இது என்ன சார் பண்ணுது? அங்க திக்னஸ், அங்க இருக்கக்கூடிய சர்விக்கல் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, சர்விக்கல் ஃப்ளூயிட் என்ன பண்ணணும்? திக்னஸ் ஆகிரும். சர்விக்கல் ஃப்ளூயிட வந்து பாருங்க திக்னஸ் ஆகிரும். அப்ப திக்னஸ் ஆக்கும் போது இதனுடைய வேலை என்ன பண்ணுது? இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, அதாவது ஸ்பெர்மோடைய ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். ஓகே, என்னுடைய ஸ்பெர்மோடைய ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுல மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்ஸ் யூஸ் பண்றாங்க. பில்ஸ், மாத்திரைகள், டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப இது என்ன பண்றாங்க அப்படின்னா இதனுடைய வேலை பிரிவென்ட் ஓவலேஷன். பில்ஸ் உடைய வேலை என்ன பண்றோம்? பிரிவென்ட் ஓவலேஷன். ஓவலேஷனை வந்து பிரிவென்ட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் பை எப்படி சார் அப்படின்னு கேட்ட இன்ஹிபிட்டிங். எதை சார் வந்து பாருங்க இன்ஹிபிட் பண்ணுது அப்படின்னா FSH ஹார்மோனையும் LH ஹார்மோனையும் ஸ்டாப் பண்ணிடும். பாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் LH, that is a gonadotrophic ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த gonadotrophic ஹார்மோனுடைய செக்ரீஷனை ஸ்டாப் பண்ணிடும். அப்ப இத செக்ரீட் ஸ்டாப் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகாது? எதுவுமே டெவலப் ஆகாது. ஓவரியும் டெவலப் ஆகாது. அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா எது டெஸ்டிஸ் எதுவுமே டெவலப் ஆகாது. ஆக்சுவலா நீங்க டெஸ்டிஸ் தேவையில்லை, ஓவரி கேன் நாட் டெவலப். இப்ப மெயினா என்ன சார் யூஸ் பண்றாங்க? கம்பைன்டு பில் தான் பயன்படுத்துறாங்க. கம்பைன்டு பில் தான் மேக்ஸிமம் என்னவா யூஸ் பண்றாங்கன்னா கான்ட்ரசெப்டிவ் அல்லது பர்த் கண்ட்ரோல் பில்ஸா யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணா இருக்கு. இப்போ மோஸ்ட்லி காமனா என்ன யூஸ் பண்றாங்க? பர்த் கண்ட்ரோல் பில்ஸ், பிறப்பு கட்டுப்பாட்டு மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல மெயினா சிந்தட்டிக் ப்ரொஜெஸ்டரான் ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த ரெண்டு ஹார்மோனையும் தான் வந்து பார்த்தா அப்படின்னா சிந்தட்டிக் ஹார்மோனா யூஸ் பண்றாங்க. மேட். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இதுல சாகிலின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, அப்ப சாகிலி அப்படிங்கிறது லக்னோவுல CDRI அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? CDRI, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு பில்ஸ். ஓகே, கான்ட்ராப்டிவ் பில்ஸ் அப்படின்னு சொல்லுவார், கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். ஓகே, எங்க சார்? லக்னோல. அதே இந்தியாவிலேயே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டிராய்டல் யூஸ் பண்றாங்க, உற்பத்தி பண்றாங்க. ஓகே, நான் ஸ்டிராய்டல் ஹார்மோன் ஆர் நான் ஸ்டிராய்டல் ப்ரொஜெஸ்டரான். அப்ப நான் ஸ்டிராய்டல் பிரிப்ரேஷன் என்ன சார்? சென்டிக்ரோமன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து பாருங்க நான் ஸ்டிராய்டல் எங்க உற்பத்தி பண்ணக்கூடியது அப்படிங்கிற இந்தியாவில. அப்ப என்ன சொல்லுவோம்? சென்டிக்ரோமன் அப்படிங்கிற ஒண்ணு உற்பத்தி பண்றாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது அங்க இருக்கக்கூடிய பேரியர் மெத்தடோட வேலை பிரிவென்ட் மீட்டிங் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் எக். இதனால உனக்கு என்ன பண்ணும்? ஃபெர்டிலைசேஷன் நாட் அக்கர். இதுல கெமிக்கல் பேரியர் என்ன சொல்லுவோம்? எல்லா கெமிக்கல்ஸ்மே ஏஜெண்டா செயல்படுது. இது உனக்கு என்ன பண்ணும்னா பிரிவென்ட் பண்ணும். எதை பிரிவென்ட் பண்ணும்? inactivate sperm in the vagina. யாரார் சொன்னா? foaming tablet, melting jelly stream. ரெண்டாவது மெக்கானிக்கல் பேரியர், அதுல மெயினா காண்டம் சொல்றாங்க. காண்டம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் யார் வியர் பண்ணக்கூடியதுன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல். மேல் எதை கவர் பண்றாங்கன்னா பெனிஸ, ஃபீமேல் வெஜினாவையும் சர்விக்ஸையும் கவர் பண்றாங்க. எப்ப அப்படின்னா ஜஸ்ட் பிஃபோர் காய்டஸ், இனப்பெருக்கம் செய்வதற்கு முன்னால. இது என்ன பண்ணும்? பிரிவென்ட் இஜாகுலேஷன் ஆஃப் செமன் இனுங்க ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டுக்கு போகாமல் தடுத்து நிறுத்தும். அது மட்டும் இல்லாம இட் கேன் பிரிவென்ட் தி மோஸ்ட் டிசீஸ், எய்ட்ஸ், STD எல்லாம் பிரிவென்ட் பண்ணும். இது எதால உருவாக்கப்பட்டதுன்னா பாலியூரித்தீன் லேட்டக்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு லாம்ப்ஸ்கினால உருவாக்கப்பட்டது. ஓகேப்பா. தென் டயாஃப்ரம், சர்விக்கல் கப், பார்டட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய வேலை என்ன சார் அப்படின்னா இதுவும்
ஓகே, என்ன பண்ணப்படும், ரப்பரால் உருவாக்கப்பட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய கவர் பண்ணக்கூடிய ஒன்று சார் பிஃபோர் காய்டஸ். இதனால உனக்கு என்ன ஏற்படுது, இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் என்னக்கு அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோனல். இது என்ன, பிரிவென்ட் ஓவலேஷன், திக்னஸ் ஆஃப் சர்விக்கல் ஃப்ளூயிட் எல்லாம் திக்னஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஸ்பெர்மோடைய ஆக்டிவிட்டி என்ன பண்ண ரெடியூஸ் பண்ணிடுது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க மெயினா பில்ஸ் யூஸ் பண்றாங்க. பில்ஸ் என்ன பண்ணும், ஓவலேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிவென்ட் பண்ணுது. இப்ப எப்படி இன்ஹிபிட்டிங் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஹார்மோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைவா செக்ரீட் பண்ண வைக்கும். மெயினா கம்பைன்டு பில்ஸ் யூஸ் பண்றாங்க. கம்பைன்ட் பில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய பர்த் கண்ட்ரோல் பில் அப்படின்னு சொல்லுவாங்க, பில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல எப்படி யூஸ் பண்றாங்க, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான பயன்படுத்துறாங்க. அதுல மெயினா சாகிலிங்கிறது ஒரு 1 மார்க் கொஸ்டின். யார் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா சென்ட்ரல் ட்ராக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் லக்னோல ப்ரிப்பேர் பண்றாங்க. நம்ம இந்தியாவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டெராய்டல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சென்க்ரோமேன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், சென்க்ரோமேன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா உற்பத்தி பண்றாங்க. ஓகே, தேங்க்யூ சார். கண்டினியூவா வீடியோ பாருங்க, அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறத போறோம். ஓகே, தேங்க்யூ.